கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 17/8/2026 திங்கட்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. No misfortune is seen in Jacob, no misery observed in Israel. குற்றத்தை நினைவு கூறாத தேவன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மனிதர்கள் இன்றைக்கு செய்த தவறுகளை சொல்லி காண்பித்து, அல்லாவிட்டால் சுட்டி காண்பித்து, அநேகருக்கு உண்பதாக, மனிதர்களுக்கு உண்பதாக, ஜனங்களுக்கு உண்பதாக காயப்படுத்த, தன்னை நீதிமான் போல் காண்பித்து, தங்களுடைய வாழ்க்கையில் கடந்த கால ஜீவிதத்தில் நடந்த தவறுகளை அவர்கள் எண்ணி பார்த்து, இவ்விதமான தவறுகளுக்கெல்லாம் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி தப்புவித்து மன்னித்து நிலைநிறுத்தி இருக்கிறாரே என்கிறதை எண்ணி பாராதபடி, தன்னை ஒரு நீதிமான் போல் காண்பித்து மற்றவர்களை குற்றவாளிகளைப் போல் காண்பிக்கிற, மற்றவர்களுக்கு உண்பதாக அவர்களுடைய குற்றங்களை வெளிப்படுத்த நினைக்கிற, மற்றவர்களுடைய குறைகளை பெரிதாய் பேச நினைக்கிற இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் என்னதான் ஜெபித்தாலும், தேவ சமூகத்தில் நின்றாலும், அவருடைய வாழ்க்கை மாறாத பட்சத்தில் அவர்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிறதான உறவு நிலைவரப்படுவதில்லை என்று தேவ சமூகத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அருமையானவர்களே, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதன் இன்றைக்கு மன்னிப்பான், ஆனால் மறக்க மாட்டான். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், நாம் செய்த தவறுகளை மறக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உலகமே குற்றம் சாட்டின பொழுதும் குற்றம் சாட்டாத ஒரு நபர் இயேசு ஒருவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலும் புதிய நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, அன்பு தாயே, அன்பு தகப்பனே, உங்களுடைய வாழ்க்கையிலே இவ்விதமான சூழ்நிலை வழியாக நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் இந்த புதிய நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய குற்றத்தை நான் நினைவு கூறாமல் இருப்பேன். ஒரு சில வசனங்களை வேதத்தின் வாயிலாக உங்களோடு கூட பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் இந்த யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அதிகாரங்களோடு கொடுத்திருக்கிறேன். நீங்கள் அதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய செய்தி நேரங்களுக்கும் இந்த வசனங்கள், தினம் தினம் கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 103:12, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். மீகா 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. மாம்சத்தில் நடக்கிறார்களா, ஆவி நடக்கிறார்களா? மாம்சத்தின்படி நடந்தால் மற்றவர்களை குற்றம் சாட்டுவார்கள், குறையாய் பேசுவார்கள், தன்னை நீதிமானை போல் காண்பிப்பார்கள், தன்னை பரிசுத்தவானை போல் விளங்க பண்ணுவார்கள். ஆவியின்படி நடந்தால் தேவனுக்கு உண்பதாக தன்னை தாழ்த்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாழ்மையாய் நடந்து கொள்வார்கள். அன்றைக்கு கர்த்தருடைய தூதன் கூட மோசேயுடைய சரீரத்தை குறித்து துணிகரமாய் குற்றப்படுத்த துணியாமல் அந்த சாத்தானை குறித்து கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதனை நியாயம் தீர்ப்பதும் அவனை குற்றவாளியாகவோ அல்லாவிட்டால் நீதிமானாகவோ நிறுத்துகிறவர் கர்த்தர் தானே தவிர மனிதனுக்கு அந்த வேலை இல்லை. அந்த அதிகாரத்தை யாரும் மனிதனுக்கு கொடுக்கவும் இல்லை. அப்படிப்பட்ட மனிதர்கள் செயல்பட்டால் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஆவியிலே செயல்படுகிறார்களா, அல்லாவிட்டால் மாம்சத்தில் செயல்படுகிறார்களா என்பதை நிதானிப்போம். சங்கீதம் 32:1 சொல்கிறது, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான்.
ரோமர் 4:7 எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஏசாயா 1:18 வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சுவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல் ஆக்கக்கூடிய தேவன் நமக்காக இருக்கிறபடினால் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து நம்முடைய பாவங்களை பெரிதுபடுத்தாதவர், நம்முடைய குற்றங்களை பெரிதுபடுத்தாதவர், நம்முடைய பாவங்கள் சுவேரென்றிருந்தாலும் மன்னிக்கிறவர், அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து இரக்கத்திற்காய் கெஞ்சுவோம். குற்றப்படுத்துகிறவன் தள்ளப்பட்டு போவான். உங்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறவர்கள் கீழே விழ தள்ளப்படுவார்கள். நம்மை நீதிமானாக நிலைநிறுத்துகிறவர் உங்களை தொடர்ந்து நிலைநிறுத்துவாராக. கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறவர், தவறுகளை மன்னிக்கிறவர், மீறுதல்களை மன்னிக்கிறவர். என் தேவன் மன்னித்து விட்டால், எங்களை விட்டு அகற்றிவிட்டால் எங்களுடைய பாவங்களை மறந்து விடுகிறீர். ஆனால் மனிதர்கள் மன்னிப்பார்கள், ஆனால் மறக்க தவறுவார்கள். அதை சுட்டி காண்பித்து, அல்லாவிட்டால் தன்னை நீதிமானை போல் காண்பித்து மற்றவர்களை குற்றவாளியாக தீர்த்து கொண்டிருப்பார்கள். எங்களுடைய ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீர் சொல்லுகிறீர், ஆண்டவரே, அவர் யாக்கோபில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரோடு கூட இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து எல்லா விதமான அநியாயத்திற்கும் நீங்களாக்கி தப்புவிக்கிறவர் உம்முடைய ஜனங்களாகி எங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்கிறபடினால் எங்களை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஒன்று கூட பரிசுத்தப்படுத்தி நிலைநிறுத்த ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே எங்களை பாதுகாத்து கொள்ள மனிதனுடைய வாய்க்கும் எண்ணங்களுக்கும் இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற அத்தனை மக்களும் நீங்களாக்கி விலக்கி பாதுகாக்கப்பட, குற்றம் சாட்டுகிறவன் கீழே விழ தள்ளப்படுவானாக என்று சொல்லி ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் bless you all. Amen. நேற்று கேள்வியும் பதிலும். தலைகளின் நிழல் அதை கவிந்து நதியின் அலறிகள் அதை சூழ்ந்து கொள்ளும். யார் யாரிடத்தில் சொன்னது? கர்த்தர் யோபுவிடம் சொன்னது. யோபு 40:22. இந்த நாளுக்கான கேள்வி, சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் நம்மை எல்லா விதமான குற்றங்களுக்கும் தவறுகளுக்கும் நீங்களாக்கி காப்பாராக.